ഇത് നന്നായിട്ടുണ്ടല്ലേ? ഇത് നന്നായിട്ടുണ്ടല്ലോ. ഫസ്റ്റ് ക്ലാസ്. ഓ ഈ ഗോൾഡ് ഇത് നന്നായിട്ടുണ്ട്. ഇതും ഫസ്റ്റ് ക്ലാസ്. இப்பலாம் எவ்வளோ கார்ட்ஸ் வந்துருச்சுல. எங்க கல்யாணத்துக்கெல்லாம் எல்லோ கலர்ல ஒரு இன்விடேஷன் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். இன்னும் வர ஜெனரேஷனுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி இன்விடேஷன் வரப்படுதோ. மாமா இப்பெல்லாம் யார் இன்விடேஷன் அடிக்கிறா? ஒரு மெயில் அப்படியே இல்லைன்னா இன்விடேஷனை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க. அவ்வளவுதான். டெக்னாலஜி வளர்ந்துடுச்சுன்றதுக்காக நம்ம பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நீ வேற மஞ்சு, அவ ஸ்கைப்லயும் டேங்கோலயும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போய் பழக்க வழக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸ்கைப் டேங்கோவா? அதென்தானே? அதெல்லாம் உனக்கு தெரியாது அத்தை. அதெல்லாம் வீடியோ காலிங் அப்ளிகேஷன்ஸ். ஏய் என்னைய மறக்கற? நான் சும்மா ஜெனரல் நாலேஜ்க்காக தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். മനസ്സിലാവുന്നുണ്ട്. ஜெய், நீ எப்ப வந்த? வா வா. இல்ல இப்பதான் வந்த. என்ன இதெல்லாம்? இது பாரு, இன்விடேஷன் சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. பாரு, நல்லா இருக்குல்ல? பாரு பாரு. வைஷு சூப்பரா இருக்குல்ல? இது பாரு. சூப்பர். உன்னிடா இது எத்தனாமത്തെ விசிலா? எனக்கு என்ன தெரியும்? ஸ்கைப் டாங்கோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, இது மட்டும் ஞாபகம் இல்ல. இன்னைக்கு மத்தியானம் ஃபுட் கட்டு. ஐயோ மஞ்சு மஞ்சு, பொண்டாட்டிக்கு எல்லாம் எத்தனாவது விசில் கேட்கறது இன்னும் நிறுத்தல. நாளைக்கு வைஷு உங்கள்ட்ட கேட்க போறவளா இல்லையான்னு பாரு. கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஒரு நாள் பொம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் செஞ்சு பாருங்க. ஐயோ தெரியாம சொல்லிட்டேமா, மன்னிச்சுக்கோங்க. ഒരു നിമിഷം. சரி அங்கிள். ഹലോ 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 എന്തൊക്കെയാണ്? அப்புறம் என்ன பார்க்க தானே வந்த? ஆமா. அதுக்காக சாம்பிள் ஒரு 10 இன்விடேஷன் வாங்கிட்டு செலக்ட் பண்ற மாதிரி டிராமா வேற பண்ணிட்டு இருக்க. எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பார்க்க இவ்ளோ பில்டப் தேவையா? ஆமா மேடம், பயங்கர பிஸியா இருக்கீங்க. உன் கூட பேசணும்னா இந்த மாதிரி டக்கால்டி வேலை எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கே. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருவியே. சரி, அப்படி என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, வந்தனா மேரேஜுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். அர்ஜுன் கிட்டே கேட்க முடியாது. அப்புறம் அவளும் ஏதாச்சும் பண்ணணும்னு ஐடியா வச்சிருப்பா. அவளுக்காக நாம தானே இதெல்லாம் செஞ்சாகணும். அது போக வந்தனா வந்ததுக்கு அப்புறம் செலவும் கொஞ்சம் இழுத்துட்டு போகுது. அதுக்குள்ள இந்த லோன் அமௌண்ட் வந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அமைதியா இருக்க? சரி, இத சொல்லணும் தான் வந்தேன். கிளம்புறேன். சார் என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ண முடியுமா? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? அதுக்காக தானே தவம் கிடக்குறேன். யாராவது சாக்லேட் தின்ன கூலி கேட்பாங்களா? சரி, நான் வண்டியில வெயிட் பண்றேன். வந்துரு.